தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா. இந்த பேச்சு திருவிழாவில் ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த ஒவ்வொரு 7 மாவட்டங்களிலே நாங்கள் போய் நடத்தி அதில் சிறப்பாக பேசிய சிறந்த பேச்சாளர்கள் அரையிறுதி போட்டிக்காக இங்கே காத்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே ஒரு தமிழனுடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். அண்மையில் சீனாவிலிருந்து அதிபர் வந்து அந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார். இந்தியாவில் எத்தனையோ வரலாற்று இடங்கள், மிகப்பெரிய உலக அதிசயம் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இருக்கக்கூடிய ஆக்ராவுக்கு கூட சீன அதிபர் செல்லவில்லை. நமது தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு, ஒரு சுற்றுலா தலத்திற்கு சீன அதிபர் வந்து பார்வையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்தின் பெருமை உண்மையிலே அது தமிழனுக்கே கிடைத்த ஒரு மாபெரும் பெருமை. மகாபலிபுரம் பற்றிய காணொளி காட்சி. மாமல்லபுரம் மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட மகேந்திரவர்ம பல்லவ மன்னனால் உருவாக்கப்பட்ட அழகிய கலைக்கூடம் இந்த மகாபலிபுரம் என்ற மாமல்லபுரம். சீன நாட்டுடனும் மேற்கத்திய நாட்டுடனும் வாணிகம் நடத்த அமைக்கப்பட்ட அழகிய துறைமுகம். போர் தொடுத்து நாட்டை பாதுகாக்க அமைக்கப்பட்ட கடற்படை தளம். ஒரே பாறையில் உருவாக்கப்பட்ட கோவில்கள், சிற்பங்கள் நிறைந்த கலையகம் இந்த மாமல்லபுரம். இந்த மாமல்லபுரம் வாணிகம் செய்வதிலும், கலைகளை வளர்ப்பதிலும், வீரத்தை வெளிப்படுத்துவதிலும் கொடிகட்டி பறந்தான் தமிழன் என்பதற்கு இதுவே ஆழமான சாட்சி. கடலலை தாளாட்டும் கடற்கரை கோவில் கம்பீரமாய் காட்சியளிக்கிறது. மேல்தலம் சிவனுக்கும், நடுத்தலம் விஷ்ணுவுக்கும், கீழ்த்தலம் பிரம்மாவுக்கும் அமைக்கப்பட்ட அழகிய கோபுரம். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 செயல்களுக்கும் காரணமான மும்மூர்த்திகளுக்கும் அமைக்கப்பட்ட ஒரே கோவில் இந்த மகாபலிபுரம் கோவில். ஒட்டுக்கல் சேர்க்காமல் ஒரே கல்லில் குடைந்தெடுத்து 5 ரதங்களை உருவாக்கியது கட்டிடக்கலையின் மாபெரும் அதிசயம். முன்மாதிரியாக அமைக்கப்பட்டவைதான் இந்த 5 ரத ராஜகோபுரங்கள். அர்ஜுன ரதம், பீம ரதம், தர்மராஜ ரதம் போன்ற 5 ரதங்கள் இயற்கையின் சீற்றங்களாலும் படையெடுப்புகளாலும் சிதைக்க முடியாத உயிரோவியமாய் காட்சி தந்து கொண்டிருக்கின்றன. தமிழர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றுகின்றன. 1500 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் முதுமையடையாமல் இருக்கும் அழகிய சிற்பங்கள் தமிழ் மொழியையும் தமிழர் பெருமையையும் யாரும் சிதைக்க முடியாது என்பதற்கு இதுவே தலை சிறந்த எடுத்துக்காட்டு. சீன அதிபர் மாண்புமிகு ஜின்பிங் அவர்கள் இங்கே வருகை தந்து மகாபலிபுரத்தை மனம் திறந்து பாராட்டினார். இந்த மகாபலிபுரம் உலகின் அதிசயங்களில் ஒன்றாக மலரட்டும். வாழ்க தமிழர் பெருமை, வளர்க தமிழர் பண்பாடு. தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா. இந்த விவாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்ற தலைப்பு அனைத்திற்கும் ஆசைப்படு, ஆசைப்படாதே. ஆசைப்படு என்று 3 பேரும், ஆசைப்படாதே என்று 3 பேரும் பேச போகிறார்கள். ஆசை இல்லாத வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், ஆசை இல்லாத மனிதன் மனிதனே இல்லை. அதனால் ஆசையில் பிறப்பது தான் இந்த உலகமே. ஆசைப்படாட்டி ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. ஆசைப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு உண்மையிலே நம்ம உடம்புல ஒட்டும்.
ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்த உடனே ஒருத்தர் கொண்டு வந்து தோசையை வைக்கிறாரு. அந்த தோசையை பிச்சு சாப்பிடும்போதே இதை தின்னு நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோமோ, அவன் முகர மாதிரியே இருக்கு பாரு தோசை, சட்னியும் ஆளும் முகரையும், சரி தோசை ஆடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டோம்னா எவ்வளவு சுவையாக இருந்தாலும் அந்த உணவு நமக்கு மகிழ்ச்சியை தராது. ஆசைப்பட்டு செய்கின்ற பணிதான் உண்மையிலே முழுமையான பணி. எல்லோராலும் நேசிக்கக்கூடிய வள்ளலார் பெருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னார். மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியில் பேசுகிறவர்களுடைய உறவு எனக்கு வேண்டாம், அப்படி நல்லவர்கள் எனக்கு வேண்டும்னு வள்ளலார் சொன்னார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்னு பாரதி சொன்னார். கண்ணதாசன் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. ஆசை இல்லாத கவிஞர்கள் இல்லை, ஆசை இல்லாத அரசியல் தலைவர்கள் இல்லை, ஆசை இல்லாத இளைஞர்கள் இல்லை, குழந்தைகளுக்கு கூட ஆசை உண்டு. அனைத்திற்கும் ஆசைப்படு, ஆசைப்படாதே என்ற விவாதத்திலே பங்கு பெற முதலாவதாக நாகமுத்து பாண்டி. ஐயா, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டால்தான் ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறுகிறது. உதாரணத்துக்கு ஒரு மரத்துல 10 பழம் இருக்குன்னா 10 பழத்துக்கும் ஆசைப்பட்டு 10 பழத்தையும் பார்த்து கல்லை எடுத்து அடிச்சாதான் ஏதாவது ஒரு பழமாவது கீழே விடும். காலேஜ் வாசல்ல நின்றுக்கிட்டு வர்ற பொண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்து சைட் அடிச்சாதான் ஏதாவது ஒரு பொண்ணாவது திரும்பி பார்க்கும். 12th முடிச்ச கையோட சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா காலேஜ்லையும் அப்ளிகேஷன் போட்டால்தான் நம்ம எடுக்கிற பிச்சை மார்க்குக்கு கடைசியா ஒரு காலேஜாவது கிடைக்கும். அதெல்லாம் விடுங்க, எக்ஸாம்பிள் எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியலனாலும் ஒரு கொஸ்டின் விடாம எல்லா கொஸ்டினுக்கும் தெரிஞ்ச மாதிரி பக்கம் பக்கமா கதை அடிச்சாதான் ஒரு பக்கத்துக்கு 1 மார்க்னு வாங்கி பாஸ் ஆகிட்டு போக முடியும். ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்டு வச்சிருந்தாதான் நம்ம சிரிச்ச மணிக்கு போடுற புகைப்படத்துக்கு 500 லைக்காவது விழும். இன்ஜினியரிங்க 4 வருஷம் சொத்து வத்தெல்லாம் வித்து கஷ்டப்பட்டு அரியர் வைக்காம கம்ப்ளீட் பண்ணாலும் 1000 கம்பெனி ஏறி இறங்கினாதான் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கே வேலை கிடைக்குது. ஆக இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டால்தான் ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறும் பட்சத்தில் எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவதில் என்னையா தவறு இருக்கு? அந்த ஆசை நடக்குது, நடக்காம போகுது, முதல்ல ஆசைப்படணும்யா. அந்த மாதிரி விஷயத்தில் என்னை மாதிரி பசங்களை அடிச்சுக்க எவனுமே இல்லை. நானும் என் ஃப்ரெண்டும் வெளியூர் போனோம் பஸ்ஸில், 2 பேரும் நல்லா தூங்கிட்டு போயிட்டே இருந்தோம். என்னோட ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணா, தூக்கத்தில் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏ குமுறு டப்பர குமுறு டப்பர குமுறு டப்பர குமுறு டப்பர குமுறு 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 குமாரே. நான் பயந்துட்டேன், எதுவும் காக்கா வலிப்பு வந்துருச்சான்னு. டேய் நல்லா தானடா இருந்த, ஏண்டா? ஒன்றுடா மச்சான், கனவுல அணு இமானுவேலோட டூயட் ஆடிட்டு இருந்தேன்னா. சரி ஆடுறதான் ஆடுற, கொஞ்சம் கத்தாம ஆடுனே, அதுக்கு ஒரு பாட்டை போடுறான். ஏ கும்பலாக சுத்துவோம் நாங்க ஐயோ அம்மானு கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலையே குத்துவோம், எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தம்மனமா எங்கி விழுந்துரும், அட உண்மைங்க நயன்தாராவும் கூட விழுந்துரும், இப்ப புது நடிகை கீர்த்தி சுரேஷ் சேர்ந்து விழுந்துரும், அட கும்பலாக கும்பலாக. பாருங்கய்யா, இவன் மூஞ்சிக்கு குமுருட்டப்பற பாட்டு பாண்டிய, அதுக்கப்புறம் வந்து அந்த வரியை விட்டுட்டியா, அதோட நிப்பாட்டி விட்ட. குமுருட்டப்பற 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 குமுறு 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 கும்பாலாம் காந்த கண்டழகி லுக்கு வீட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகி, அதை விட்டுட்டியா ஐயா? ஆசைப்பட்டு எழுதின பாட்டு தானே அது. ஐயா, இவன் மூஞ்சிக்கு அணியுமான வேலோட டூயட் ஆடணுமா? இவங்க மொகரக்கட்டைக்கு நயன்தாராவும் தமன்னாவும் கீர்த்தி சுரேஷும் மயங்கி விழுந்துடணுமா? நான் கேட்டேன், ஏண்டா அவங்கெல்லாம் பவுடர் அடிக்காமலே வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க, நீலாம் சுண்ணாம்பு அடிக்கிற ப்ரெஸ் எடுத்து பவுடர் அடிக்கிற மாதிரி சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி அடித்தாதான் கொஞ்சம் மாநிறத்துக்கே இருப்ப, இதெல்லாம் நடக்குமாடா? நடக்காதுன்னு தெரிஞ்சு ஏன்டா ஆசைப்படுறேன்னு கேட்குறேன். அதுக்கு சொல்கிறான் பாருங்க, ஒன்றும் இடம் மச்சான், அந்த பாட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறாங்கிறான். அதுதான் இயல்பு.
இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ ஒரு உயிரினத்தையோ ஏதாவது ஒன்றையோ பார்க்கின்ற பொழுது அது நமக்கு பிடித்து விட்டால் அதை அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற உணர்வுக்கு பெயர்தான் ஆசை. அப்படிப்பட்ட ஆசைகளை நல்ல ஆசைகளாக தேர்ந்தெடுங்கள், நல்ல விதத்தில் அடையுங்கள் என்று சொல்லலாமே தவிர ஆசைகளே படாதீர்கள் என்று சொல்வது மனித உணர்வுகளை அடக்குவதற்கு சமமான ஒன்று. காரணம், இந்த உலகத்தில் ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும் குழந்தைக்கு தாயின் வயித்தை எட்டி உதைக்க ஆசை. ஒரு பிறந்த குழந்தைக்கு தகப்பனின் முகத்திலே முச்சா போக ஆசை. ஒரு தவழும் குழந்தைக்கு எழுந்து நடக்க ஆசை. எழுந்து நடக்கும் குழந்தைக்கு துள்ளி குதித்து ஓட ஆசை. துள்ளி குதித்து ஓடும் குழந்தைக்கு விண்ணிலே பறக்க ஆசை. ஒரு பள்ளி மாணவனுக்கு இந்த மாதம் நிறைய அரசு விடுமுறை இருக்க வேண்டும் என்ற ஆசை. தொடர் மழையால் தொடர் விடுமுறை வர வேண்டும் என்ற ஆசை. வீட்டுக்கு போகணும், மணி எப்படா 4:30 ஆகும் என்கின்ற ஆசை. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு 400 மதிப்பெண்ணுக்கு மேல் எடுக்க ஆசை. ஒரு 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு 1000 மதிப்பெண்ணுக்கு மேல் எடுக்க ஆசை. பிறகு நீட் தேர்விலே வெற்றி பெற ஆசை. அதிலே தோல்வி அடைந்தால் ஆள்மாறாட்டம் செய்ய ஆசை. ஒரு கல்லூரி மாணவனுக்கு ஃபர்ஸ்ட் இயரிலே கட்டடிக்க ஆசை, செகண்ட் இயரிலே பிட்டடிக்க ஆசை, தேர்ட் இயரிலே மேக்ஸ் பேப்பரில் அரியர் வைக்க ஆசை. பிறகு படித்து முடித்த பிறகு வேலை இல்லாத விஐபிகளுக்கு பெண்களை சைட்டடிக்க ஆசை. தன்னுடைய பைக்கில் 2 சக்கரம் இருந்தாலும் ஒரே சக்கரத்தில் செல்ல ஆசை. 90s கிட்ஸுக்கு எப்படா கல்யாணம் நடக்கும் என்கின்ற ஆசை. திரும்பவும் தேன் மிட்டாய் திங்க வேண்டும் என்ற ஆசை. தல ரசிகர்களுக்கு பார்க்க வலிமையோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை. தளபதி ரசிகர்களுக்கு பார்க்க புளிங்கோ மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஒரு பெண்ணுக்கு கழுத்து நிறைய நகை போட்டுக்கொள்ள ஆசை. ஒரு இளம் பெண்ணுக்கு 24 மணி நேரமும் மேக்கப் போட்டுக்கொள்ள ஆசை. ஒரு மனைவிக்கு தன் தாய் வீட்டுக்கு போக ஆசை. ஒரு கணவனுக்கு மனைவியை காட்டிலும் மச்சினிச்சியை பார்க்க ஆசை. ஒரு மருமகளுக்கு மாமியாரிடம் மண்டையை உடைத்து மாவிளக்கு போட ஆசை. ஒரு மருமகளுக்கு மாமியாரிடம் சண்டை போட ஆசை. ஒரு கல்யாணக்காரன் வீட்டுக்கு அவன் கெட்டிய பேனர் காத்திலே அடித்து செல்லாதவாறு கெட்ட வேண்டும் என்ற ஆசை. ஒரு நகைக்கடைக்காரனுக்கு நம்ம நகைக்கடை செவுத்தை எவனும் ஓட்ட போடாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா கெட்டணும்னு ஆசை. ஒரு போலீஸ்காரருக்கு அனைவரும் ஹெல்மெட் போடணும்னு ஆசை. ஒரு கோவில் அர்ச்சகர்களுக்கு அனைவரும் தட்டிலே தச்சனை போட வேண்டும் ஆசை. ஒரு விவசாயிக்கு வருடம் தவறாது மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற ஆசை. ஒரு விஞ்ஞானிக்கு செலுத்திய ராக்கெட் இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை. இசைஞானி இளையராஜாவுக்கு இசையின் மீது ஆசை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நடிப்பின் மீது ஆசை. வள்ளுவனுக்கு திருக்குறளின் மீது ஆசை. ஔவைக்கு ஆத்திச்சூடியின் மீது ஆசை. கம்பனுக்கு கம்பராமாயணத்தின் மீது ஆசை. இளங்கோவடிகளுக்கு சிலப்பதிகாரத்தின் மீது ஆசை. அப்துல் கலாமுக்கு ராக்கெட்டின் மீது ஆசை. கல்பனா சால்வாவுக்கு விண்ணிலே பறக்க ஆசை. ரைட் சகோதரர்களுக்கு விமானத்தின் மீது ஆசை. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு மின்விளக்கிலே ஆசை. நெல்சன் மண்டேலாவுக்கு கருப்பின மக்களின் மீது ஆசை. அன்னை தெரசாவுக்கு தொழுநோயாளிகளின் மீது ஆசை. தந்தை பெரியாருக்கு பகுத்தறிவின் மீது ஆசை. வள்ளலாருக்கு சன்மார்க்கத்தின் மீது ஆசை. கிருபானந்த வாரியாருக்கு ஆன்மீகத்தின் மீது ஆசை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு தமிழ் மீது ஆசை. இங்குள்ள அழகான பெண்களுக்கோ என் பேச்சின் மீது ஆசை. எனக்கோ திண்டுக்கல் லியோனி ஐயா தலைமையிலான பேச்சரங்க நிகழ்ச்சிகளில் பேச ஆசை 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 என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஆசைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று தானே அர்த்தம். ஆசைகளே வாழ்க்கையில இவ்வளவு ஆசையை பட்டியல் போட்ட ஒரே பேச்சாளர் நீ ஒரு ஆள் தான் ஐயா. நிறைய பேர் இவ்வளவு ஆசை இருந்திருக்கேன் இந்த உலகத்தில், அதெல்லாம் அனுபவிக்காமல் விட்டோமே அப்படின்னு நிறைய பேர் உன் லிஸ்ட்டை அடுத்து டிவியில் வந்த பிறகு டிக் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் இன்னும் அனுபவிக்காமல் விட்டோமடான்ட்டு அவ்வளவு ஆசைகளை தொகுத்து சொல்லியிருக்கேன் ஐயா. ஆசைகளே இல்லை என்று சொன்ன புத்தனுக்கு கூட ஆசை இருந்திருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே துறந்து நான் ஒரு துறவியாக வேண்டும் என்று புத்தன் ஆசை கொண்டதனால் தான் அவன் துறவியாகி இருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதையெல்லாம் விடுங்கள். இங்கு இருக்கிற இந்த 3 பேர், ஆசைப்படாதே என்று சொல்கின்ற இந்த 3 பேர் பேச்சுத்துறையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்ததனால் தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமாயா? மனிதனுடைய லைஃப் சைக்கிள் எடுங்க. காலையில சேவல் மாதிரி எந்திரிச்சு பலியாடு மாதிரி குளிச்சுட்டு குரங்கு மாதிரி காலை சாப்பாடை லபக்கு லபக்குன்னு தின்னுட்டு கொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட நாயா கத்தி கரடியா குறைச்சி வேக வேகமா பந்தய குதிரை மாதிரி ஆபீஸுக்கு ஓடி மாடா உழைச்சி திரும்பவும் வந்து பொண்டாட்டி எக்குத்தப்பா எதுவும் கேள்வி கேட்டா அந்த மாதிரி திருன்னு முழிச்சு திரும்பவும் நைட்டு சாப்பாடை முதலமாயி முழுங்கிட்டு எரும மாடு மாதிரி குரட்டை விட்டு தூங்கிட்டு திரும்பவும் மறுநாள் சேவல் மாதிரி எந்திரிக்கிறதுக்கு வண்டலூர் ஜூவிக்கே போயிடலான்னு தோணுதே இந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஏன் தேர்ந்தெடுக்கின்றார்?
அதை ஏன் சுலபமாக ஏற்றுக்கொண்டு வெற்றி நடை போடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான். ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி, சென்னையில் இருக்கிறவன் சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி மறுநாள் காலையில் 6 மணிக்கு சொந்த ஊருக்கு வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு 2 பலகாரத்தை தின்னுட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு திரும்பவும் 6 மணிக்கு பஸ் ஏறி மறுநாள் காலையில் சென்னைக்கு போய் 9 மணிக்கெல்லாம் டான ஆபீஸுக்கு வேலைக்கு போறானா? எதுக்கு? எல்லாம் அவன் ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு தான்யா. ஆக நான் ஒன்றே ஒன்று நான் சொல்லுகின்றேன், நாம் தான் எதற்கும் ஆசைப்படவில்லை. நம்முடைய குழந்தைகளையாவது எதையாவது ஆசைப்பட வையுங்கள். அன்னைக்கெல்லாம் எப்படி அட்மிஷன் போட்டான்? பிள்ளைய இடுப்பில் சுமந்துக்கிட்டு வந்து அட்மிஷன் போட்டான். இன்னைக்கு எப்படி அட்மிஷன் போடுறான்? பிள்ளைய உள்ளார வச்சுக்கிட்டு போடுறான். நான் கேட்குறேன், பறக்கின்ற பட்டாம்பூச்சிகளை பார்த்து நானும் உன்னை போலவே பறக்க வேண்டும் என்று சொல்லும் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் எதற்கு? குளத்திலே கல்லை போட்டு ஏன் வட்ட வட்டமாக வருகிறது என்று கேட்கும் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் எதற்கு? தட்டாம்பூச்சிகளை பிடித்து தான் பிடித்ததனால் தான் இறந்தது என்று தெரியாமல் அழும் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் எதற்கு? வாழ்க்கையிலே சக்கரத்தை போல் நிற்காமல் சுழல வேண்டும் என்று டயர் ஓட்டும் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் எதற்கு? மணலால் கோவில் கட்டி இந்த மண் தான் நமக்கு சாமி என்று சொல்லும் குழந்தைக்கு பள்ளிக்கூடம் எதற்கு? காடுகளையும் மலைகளையும் இயற்கையும் ரசித்து விளையாட வேண்டியவன் அன்றைக்கு அங்கே ஒரு சிறையிலே அடைபட்டு ப்ராஜெக்ட் என்ற பெயரிலே ஸ்டிக்கரிலே தடவி கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் உணருங்கள். அவன் சிறு வயதிலே ஆசைப்பட்ட அத்தனைக்கும் நீங்கள் அனுமதி கொடுங்கள். அவனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பிசிக்ஸும் மேக்ஸும் டெக்னாலஜியும் கம்ப்யூட்டரும் அவனுக்கு ஒரு வேலையும் சம்பளத்தையுமே தவறுமே தவிர ஒரு மன மகிழ்ச்சியை அது தராது. மன மகிழ்ச்சி தருவது அவன் மனதிலே நிறைவேறும் ஆசைகள் மட்டுமே என்று சொல்லி இந்த உலகத்திலே நீங்கள் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள், ஆசைப்படுங்கள், ஆசைப்படுங்கள். நன்றி, வணக்கம். துவக்கமே கம்பீரமான துவக்கம். அனைத்திற்கும் ஆசைப்படுன்னு ரொம்ப அழகாக தொடங்கி வச்சார். ஒரு ஹோட்டலில் போய் ஒரு 3 பேர் சாப்பிட உட்காந்துருக்காங்க. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் எனக்கு இது வேணும்னு சொல்கிறான் பாருங்க, அவனை நம்பலாம். எனக்கு ஒரு ரவா தோசை சொல்லுப்பா. உங்களுக்கு சார் பொங்கல், உனக்கு பூரி, உனக்கு இட்லி. ஒருத்தனை கேட்குறாங்க உனக்கு என்ன வேணும், எதையாவது கொடுங்க அப்படிங்கிறான். பத்தியா, இவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய அயோக்கிய பையன் தான். தனது விருப்பத்தை ஒரு உணவில் கூட சொல்ல தெரியாத ஒருவன் இந்த உலகத்தில் எதை சாதிக்க முடியும்? அதனால் எனக்கு வேணுங்கிறத எனக்கு வேண்டும்னு கேட்குறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். ஏதாவது ஒன்றை கொடுங்க, எது நல்லா இருக்கோ அதை கொண்டு வாப்பா அப்படிமா. இன்னும் சில பேர் நீ என்ன சொல்லியிருக்க, நீயே பூரி, நீயே இட்லி. அவர் சொன்ன பூரி ஒன்று, இவர் சொல்ல இட்லி ஒன்றும் கொண்டு வா. ஏண்டா உனக்குன்னு சொந்த புத்தியே இல்லையா? சுய புத்தியை வெளிக்காட்டுவது ஆசைதான். அதனால் ஆசைதான் ஒரு மனிதனை முழு மனிதன் ஆக்குகிறதுன்னு நாகமுத்து பாண்டி ரொம்ப அழகாக அந்த விவாதத்தை துவக்கி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக பூஜிதா. ஆசை எருமின்கள், ஆசை எருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை எருமின்கள். ஆசை படப்பட ஆகி வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே என்ற 10ஆம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரத்தோடு அத்தனைக்கும் ஆசைப்படாதே என்று எனது உரையை தொடங்குகிறேன். ஐயா, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றாங்களே, கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா? ஆசைங்கிறது என்ன? ஆசைங்கிறத பிரிச்சு பாருங்க. ஆசை அவ்வளவுதான். ஆச்சரியமா பார்த்து அவ்வளவுதானான் முடிக்கிறது தான் ஆசை. இதுக்காக உங்க வாழ்நாட்களை வீணடிக்கலாமா? மன நிம்மதியை கெடுத்துக்கலாமா? ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க. ஆனா இப்படி அத்தனைக்கும் ஆசைப்பட்டா எதுவுமே நிறைவேறாது. ஐயா நடுவர் அவர்களே, ஆசைங்கிறது காட்டாற்று வெள்ளம் போல. அப்படியே விட்டுட்டா அதுல நாம பயணம் பண்ணவே முடியாது, எல்லாத்தையும் அழிச்சிரும். அதுக்கு கரை கட்டி சீரமைச்சா வாழ்க்கை ஆத்துல போற படகு மாதிரி அழகா போயிட்டே இருக்கும். உறக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்று கலாம் ஐயா சொல்வார். ஆசையும் அப்படிதாங்க இருக்கணும். ஒரு ஆசை என்பது லட்சியமாக மாற, லட்சியத்தை அடைய பயிற்சியும் முயற்சியும் செய்யணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு அத்தனைக்கும் ஆசைப்பட்டு நீயும் கெட்டு பிறரையும் கெடுக்காதீங்க. ஒரு மனுஷனை ஆசைப்படுன்னு சொல்றதுனால தான் அவன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்படி ஆசைப்பட்டு எல்லாத்தையும் புடுங்க ஆரம்பிச்சிட்டான்.
மதுரை பக்கம் மலையை காணா, திருச்சி பக்கம் மண்ணை காணா, கோவை பக்கம் பொண்ணை காணா, சென்னை பக்கம் ஏரிய காணா, மனுஷங்க கிட்ட அன்பை காணா, பண்பை காணா, பாசத்தை காணா, உண்மையை காணா, உறவை காணா, மொத்தத்துல மனுஷ தன்மையே காணா. இந்த காதல்ங்கிறது மழை மாதிரிங்க. நனையும் போது சந்தோஷம், நனைஞ்ச பின்பு ஜலதோஷம். ஆசைப்படுங்கள் அன்பாயிருக்க, ஆசைப்படுங்கள் இரக்கத்தோடு வாழ, ஆசைப்படுங்கள் நீதி நேர்மையோடு வாழ, ஆசைப்படுங்கள் மொத்தத்தில் சிறந்த மனிதனாக வாழ. வாழ்க்கையை ரசிங்கய்யா. அதை விட்டுட்டு அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லாம அன்போடு ஆனந்தமா வாழ்வோம். நாளைய விடியல் நமக்கானது என்கின்ற எந்த உத்தரவாதமும் இல்லாத போது நாம் ஏன் பொய்யோடும் பொறாமையோடும் பகைமையோடும் பாவத்தோடும் ஏன் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும்? அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வோம், அன்பு செய்வோம், அகிலத்தையே மாற்றுவோம். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனித மீது கலந்து பனியிலொரு பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும் அரும்பு அமடமிதன்று பார்வை வாய்சவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகையூரல் இதழ் மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மழலை மொழிந்து வாயுறு போதன நாமம் விளம்ப உடைமணியாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து புழுதியலைந்து தேடிய பாலருடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தறிஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரைகண்டு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்16 பிராயமும் வந்து மதன சொரூபன் இவன நம்மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழியை எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறக்கோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைத்திரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர் தடியுமாகியே வருவது போவது ஒரு முதுகூணும் மந்தி எனும் படி குந்தி நடந்து மதியுமழிந்து செவித்து மிர்வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சார நடந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைப்பிறை போல எகிரும் ரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருண்ட வடிவும் இழங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தலனுந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்தில மைந்தர் குனிந்து சுமந்து கடிகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென நொந்து விறகிட மூடி அழல் கொடுப்போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எழும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்புமடி ஏனையின் யாழுமே. இவ்வளவுதாங்க மனித வாழ்க்கை. ஆனால் இந்த நவீன காலத்துல இதுக்கும் வேலை இல்லை. வீட்டை விட்டு வெளியே போனா திரும்ப வந்தாதான் நிச்சயம். அவ்வளவு விபத்துக்கள், படுத்தவர் எந்திரிச்சா நிச்சயம், அவ்வளவு நோய்கள். நிச்சயமற்ற இந்த உலகில் அன்பு ஒன்று மட்டுமே நிரந்தரம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 4 வரி மனப்பாட பாட்டை 3 நாள் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். வானாகி மண்ணாகிங்கிற மனப்பாட பாட்டை படிக்க எனக்கு 5 நாள் ஆச்சு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரை வரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. இவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி போய் படிச்சுட்டு எழுதுகிறப்ப வானாகி மண்ணாகி வழியாகியோடு நின்று போயிடான். அடுத்த வரி ஞாபகம் வராமல் அப்படியே விட்டுவிட்டு 1/2 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒரு பட்டினத்தாரின் மிகப்பெரிய பாடலை மிக அற்புதமாக ஒரு வரி பிசகாமல் பாடி தன்னுடைய திறத்தால் இந்த அரங்கையை அதிர வைத்த பூஜிதாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆசைப்படுங்க, தப்பில்லை, அனைத்திற்கும் ஆசைப்படாதீர்கள். அந்த பொண்ணோட விவாதமே அதுதான். காரணம், பார்க்குற எல்லா பிள்ளைய மேலேயும் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த பிள்ளையோட மூக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அந்த பிள்ளையோட ஃபோட்டோ, அந்த பிள்ளையோட கண்ணு பிடிச்சிருக்குன்னு அந்த பிள்ளையோட ஃபோட்டோ, அந்த பிள்ளையோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு அந்த பிள்ளையோட ஃபோட்டோ, அந்த பிள்ளையோட சிரிப்பு பிடிச்சிருக்குன்னு ஒரு பிள்ளையோட ஃபோட்டோ, அந்த பிள்ளையோட நடை பிடிச்சிருக்குன்னு ஒரு பிள்ளையோட ஃபோட்டோ, அந்த பிள்ளையோட சுடிதார் பிடிச்சிருக்குன்னு ஒரு பிள்ளையோட ஃபோட்டோன்னு ஒரு 40 பிள்ளைங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு 40ஐயும் நான் லவ் பண்ணுறேன்னு ஒருத்தன் ஆரம்பித்தான்னா அவன் நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பைத்தியம் பிடிச்சி கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் மிகப்பெரிய வார்டில் அட்மிட் ஆகிருப்பான். இதைத்தான் கண்ணதாசன் சொன்னார். 1000 பெண்மை மலரட்டுமே, 1000 கண்கள் ரசிக்கட்டுமே, ஒருத்தியின் நெஞ்சம் ஒருவனுக்கென்றே சொல் சொல் தோழி அப்படின்னு சொன்ன கண்ணதாசன்
1000 பெண்மை மலர்ந்து 1000 கண்கள் ரசித்தாலும் ஒருத்தியிடம் வாழ்கின்ற சுகம்தான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த சுகம். அதனால் அனைத்திற்கும் ஆசைப்படுபவர்கள் கஷ்டப்படுவார்கள்னு பூஜிதா ரொம்ப அழகாக பேசினாங்க. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா, தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா. உண்மையில அற்புதமான பாட்டு இது. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வர வா, தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா. வாங்குறப்பே தேட்டரே கத்தி குமிச்சிருவான். இப்போ பஞ்சாயத்தே இல்லாமல் பட்டிமன்றத்தை நல்லபடியாக முடிக்கணும்னு நம்ம நடுவருக்கு ஆசை. பார்க்குறவங்களுக்கு எப்படா கடையை காலி பண்ணுவாங்க வீட்டுக்கு போகலாங்கிற ஆசை. எதுக்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம பக்கம்தான் தீர்ப்பு வரப்போகுதுன்ற ஒரு நப்பாசை. எனக்கு கடவுளே இந்த 3 ஜீவனை நீ தான் காப்பாற்றணும்னு ஒரு நல்ல ஆசை. இப்படி ஆசைகளோடு நடந்துட்டு இருக்கிற இந்த பட்டிமன்றத்தில் ஆசையே படாதீங்கன்னு பேச வந்திருக்கீங்களே, உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஐயா, அனைத்துக்கும் ஆசைப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு ஆசை தானையா? ஆணின் மீது பெண்ணுக்கு ஆசை, பெண்ணின் மீது ஆணுக்கு ஆசை, பசுவின் மீது கன்றுக்கு ஆசை, கன்றின் மீது பசுவுக்கு ஆசை, கவிதையின் மீது கவிஞனுக்கு ஆசை, கவிஞனின் மீது கவிதைக்கு ஆசை, நிற்பவனுக்கு நடப்பதற்கு ஆசை, நடப்பவனுக்கு பறப்பதற்கு ஆசை, விருட்சத்திற்கு விதையாக ஆவதற்கு ஆசை, விளையும் பயிரே விவசாயிக்கு ஆசை, விடியும் பொழுதே வீரனுக்கு ஆசை, அன்னை தமிழே அடியனுக்கு ஆசை. ஆமாம், எனக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, ஆசை ஆசை ஆசையின் காரணமாக தாங்க உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆசை போகட்டும், நம்ம நாடே ஆசையின் காரணமாக தான் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு. நாட்டு வருமானமே ஆசையின் காரணமாக தான் வந்துட்டு இருக்கு. நாட்டு வருமானத்தை பெருக்கணும்னு ஒவ்வொரு குடிமகனும் ஆசைப்படுறான், அரசாங்கம் ஆசைப்படுது. என்ன ஆசைப்படுறான் ஒவ்வொரு குடிமகனும்? போன தீபாவளிக்கு 4 பாட்டில், இந்த தீபாவளிக்கு 3 பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு குடிமகனும் ஆசைப்படுறான். அரசாங்கம் என்ன ஆசைப்படுது? போன தீபாவளிக்கு 320 கோடி, இந்த தீபாவளிக்கு 385 கோடி வசூல் பண்ணியே ஆகணும்னு அரசாங்கம் ஆசைப்படுது. இப்படி ஆசையின் காரணமாக தான் அரசே நடந்துட்டு இருக்கு. ஐயா, கோடி இருந்தால் தான் ரோடு போட முடியும், ஆசை இருந்தால் தான் அடைய முடியும். 4 பிள்ளைங்களை பார்த்தா தான் ஒரு பிள்ளைய அது செட் ஆகும். ஆசைப்படுங்க ஆசைப்படுங்கன்னு கிடந்து கத்திட்டு இருக்கோம். இதைத்தான் அன்னைக்கு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் எளிமையாக சொல்லிட்டு போனார், கனவு காணுங்கள்னு. அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க தம்பிகளா, சரியா? அதற்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, அறவழியில் அனைத்துக்கும் ஆசைப்படுங்க, எதுவுமே தவறில்லை. எனவே அனைத்திற்கும் ஆசைப்படுங்கள் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில பேர் வீட்டில் பொண்ணு பார்ப்பாங்க, எனக்கு இந்த பொண்ணு வேணும் அப்படின்ட்டு அவனே செலக்ட் பண்ணி ஒரு பொண்ணை கொண்டு வந்து எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும்னு அவங்க அப்பாட்ட ஆர்கியூ பண்ணுவான். அவனை நம்பலாம். ஆனால் சில பேர் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, அப்பா அப்பா ஒரு கழுதையை காமிச்சு இதை நீ கட்டுறான்னு சொல்லுங்க, நான் கட்டுறேன்ப்பா, உங்கள் வார்த்தையை நான் தாண்ட மாட்டேன்னு சொல்கிறான் பத்தியா, அவன் கழுதை கூட தான் குடும்பம் நடத்த முடியும். தனக்கு வரப்போகிற துணைவி எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இல்லைன்னா அவன் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. ஒரு கழுதையை காட்டுங்க நான் கட்டிக்கிறேன்ட்டு அப்பா அம்மாவுடைய விருப்பத்துக்கு அன்னைக்கு விட்டுட்டு கடைசிக்கு நீங்கள் தான் சொன்னீங்க இப்படி கட்டிட்டேன், இது இப்படி தலைகழுத்து பிடிச்ச பொம்பளையாக இருக்கே, இதை நீங்களே எப்படியாவது திருத்துங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட தலையை சொரிஞ்சிட்டு நிற்கிறத விட எனக்கு வரப்போகிற மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேர்ந்தெடுப்பவன் தான் வாழ்க்கையில் சிறந்த மனிதனாக வாழ முடியும். இந்த ஆசையில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த விவாதத்தில் பங்கேற்க ராகுல். ஐயா, நம்ம உள்ளன்றது ஓஎம்ஆர் ரோடு மாதிரி, வெளிலேருந்து யாராவது வந்தால் தான் க்ளீன் ஆகும். அதே மாதிரி தான் ஆசைன்ற ஒரு விஷயம் உள்ளன்ற அப்பார்ட்மெண்ட்டில் அடி எடுத்து வச்சாதான் லைஃப்ன்ற ஹாலிவுட் மூவி த்ரில்லராக அமையும். அண்ணன் சொன்னார், என்ன எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, எல்லாமே செய்யுங்கன்னு. ஐயா, குதிரைக்கு கடிவாளம் இருந்தால் தான் அது நேராக போகும். அதே மாதிரி மனசுன்ற ஒரு விஷயம், அன்புன்ற ஒரு விஷயத்தோட இணைந்து
ஆசைன்ற ஒரு விஷயத்தோட செயல்பட்டாதான் அது நேர்கோட்டில் நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டா அது ஆசையா இருக்காது, பேராசையா தான் கண்டிப்பா இருக்கும். ஆசை எப்படி இருக்கணும்னா, இன்ஜினியரிங் சேர்த்ததுக்கு பையன் வேலைக்கு போக மாட்டானான்னு அப்பாவுக்கு ஆசை, காலேஜில் சேர்த்ததுக்காக பொண்ணுக்காரன் காதலிச்சிடக்கூடாதுன்னு அம்மாவுக்கு ஆசை, அப்பா பாக்கெட்லேருந்து 50 ரூபா ஆட்டையை போடணும்னு அண்ணனுக்கு ஆசை, அவன்கிட்டேருந்து ஆட்டையை போடணும்னு தம்பிக்கு ஆசை, ஒரு நாளாச்சும் ஒழுங்காக மனைவி சமைக்க மாட்டாளான்னு கணவனுக்கு ஆசை, இந்த மனுஷன் என்னை தவிர வேற யாரையுமே சைட் அடிக்கக்கூடாதுன்னு மனைவிக்கு ஆசை, எவராவது என் கூட 100 வருஷம் வாழணும்னு சொல்லுவாளான்னு சிங்கிள் பசங்களுக்கு ஆசை, காதலிச்சவ கைட்டு விடக்கூடாதுன்னு கமிட்டடுக்கு ஆசை, சொந்த காசில் வண்டி வாங்கணும்னு மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஆசை, இன்ஜினியரிங் படித்த உடனே 50,000 ரூபா வேலையில் சம்பளத்துக்கு போனோன்னு ஆசை. ஐயா கேட்டிங்களா, இந்த ஆசையும் அவர் சொன்ன ஆசையும் ஒன்று தான். இது என்னன்னா, இதுவும் அதுவும் அல்பத்தனமாக இருந்தாலும் ரசிக்கக்கூடியதாக இருக்குது, 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது, எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆசையை நாங்கள் மறுக்கலையே தவிர ஏற்கிறோம். சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொல்ல போனோம்னா, பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூ பறிக்க கோடதி இருக்கு, பொண்ணோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஐயா சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. அதுவே தெரியாம நம்ம அண்ணனுங்களை வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்றாங்க. ஐயா இவங்க சொன்ன ஆசைக்கெல்லாம் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இவங்க சொன்ன ஆசை வேணா நிகழ்காலத்துக்கு பொருந்தாம இருக்கலாம், ஆனா நான் சொல்றது நிகழ்காலத்துக்கு கண்டிப்பா பொருந்தும். ஐயா இப்ப இருக்க ஹைடெக் ஆசைலாம் எப்படி தெரியுங்களா இருக்கு, தோசை மாவுல மருந்து வச்சு கணவனை கொல்றதுக்கு ஆசை, பால்ல இரும்பல் மருந்து வச்சு மனைவியை கொல்றதுக்கு ஆசை, அண்டர் கிரவுண்ட்ல மீத்தேன் எடுக்க ஆசை, அடுத்தவன் நிலத்தை வளைச்சி போட ஆசை, ஆபரேஷன் தியேட்டர்ல அடுத்தவன் கதையை முடிக்க ஆசை, பட்டதாரிகளை படித்துறையில உட்கார வைக்க ஆசை, தண்ணிக்கு தவிக்க வைக்க ஆசை, தமிழ்நாட்டில் ஹிந்தி படிச்சாதான் வேலைன்னு சொல்ற நிலைமைக்கு இவங்க ஆசை கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னா உங்க ஆசை நல்லதா கெட்டதா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா குழந்தையா இருக்கும்போது ஒரு குழந்தை எதுக்குமே வந்து ஆசைப்படுறது கிடையாது, எல்லாத்தையுமே அன்பு தான் வைக்கும். அது வளர 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 எல்லாத்து மேலேயும் அது ஆசை வைக்கும். அன்புன்ற ஒரு விஷயம் இல்லாம கடைசியா தனி மரமா தானே நிற்கும். இதை யாராவது மறுத்து பேசுவீங்களா? கிடையாது. நீங்க அவ்வளோ பேசுறீங்களே, நான் 3 உதாரணம் சொல்றேன். ஆசையே இல்லாம வாழ்ற 3 பேர். 1 குழந்தை, ஏன்னா அதுக்கு ஆசைப்பட தெரியாது. 2வது ஞானி, அதுக்கு ஆசைனா என்னன்னே தெரியாது. 3வது மிடில் கிளாஸ். இதுல ஏன் தெரியுமா நான் மிடில் கிளாஸ் சேர்த்தேன்? அவன் ஆசைப்படுறதும் கிடைக்காது, அவன் ஆசைப்படுறது கிடைச்சாலும் அது நிலைக்காதுங்கயா. உண்மை அதான். நான் சின்ன வயசுலேருந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படியாவது நல்லா சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டாலும் என் ஆசை அந்த இடத்துல நினைவா இல்லாம கனவா தானங்கயா இருக்கு. அதை யாராவது நீங்க மறுக்கிறீங்களா? நீங்க சொல்ற மாதிரி அத்தனைக்கும் நான் இப்ப ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க, அத்தனைக்கும் ஆசைப்பட்டு அத்தனைக்கும் ஒரே நேரத்தில் என்னால் செயல்பட்டா ஒரு ஆசையை கூட என்னால் நிறைவேற்ற முடியாது. ஆனா எங்க அப்பாவுக்கு நல்ல சட்டை வாங்கி தரணும்னு நான் அந்த ஒரு ஆசையை மனசுல வச்சிருந்தா அதுவே போதும். நல்ல ஆசை அது நல்லதுக்கு வழிவகுக்கும். ஐயா அறிவுன்றதும் 3 எழுத்து தான், அன்புன்றதும் 3 எழுத்து தான், ஆசைன்றதும் 3 எழுத்து தான். இதுல அறிவுன்றது ஆசையை தேர்ந்தெடுத்தா அகங்காரன்ற ஒரு வழியில கொண்டு போய் உங்களை விட்டுடும். அதே மாதிரி அந்த அறிவுன்றது அன்புன்ற 3 எழுத்தை எடுத்தா ஆசைப்படாமையே எல்லாம் நம்ம கிட்ட வரும் இல்லையா? இதையே எதிரில் இருக்க 3 அண்ணனுங்களை யோசிக்கவே மாட்டுறாங்க. ஐயா இன்னும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆசைன்றது தோசை மாதிரி, அது போக்குக்கு விட்டா கருகி போயிடும். ஆனா அன்புன்றது இட்லி மாதிரி, குழிக்குள்ள விழுந்தாலும் சும்மா கும்முன்னு வெளில வருங்கயா. வாழ்க்கையில் இப்படி ஒரு உதாரணம் சொன்ன பேச்சாளர் நீதான் ஐயா. ஆசைங்கிறது இட்லி மாதிரி, பேராசை தோசை மாதிரி. கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னா கருகி போயிடும். ஆனால் இட்லி அது பாட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி இட்லி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத உணவு, தோசை பெரிய பிரச்சனையான உணவு. கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டோம்னா அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போய் உட்காரணும். நிலைமைக்கு மேலே நினைப்பு இருந்தால் நிம்மதி இருக்காது, அளவுக்கு மேலே ஆசை இருந்தால் அது என்றும் நிலைக்காது. ஒருத்தரோட வாழ்க்கையை முடிவு செய்யறதும் ஆசை தான், ஒருத்தரோட வாழ்க்கையை அழிவுக்கு கொண்டு போறதும் அதே ஆசை தான். ஆசை ஒருவரை அதிபதியாக்குவதை விட பிறருக்கு அடிமையாக்குவதிலே அதிகமான கவனத்தை செலுத்துகிறது. இதை நீங்கள் மறுக்கிறீர்கள், நாங்கள் உணர்கிறோம். அதனால் நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், நீங்க அந்த பக்கம் இருக்கிறீங்க. பொண்ணு மேல ஆசைப்பட்ட பாகுபலியும் செத்துட்டான், மண்ணு மேல ஆசைப்பட்ட பல்வாள் தேவனும் செத்துட்டான். ஆனா கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்த கட்டப்பா கடைசி வரைக்கும் உயிரோட இருந்து கெத்தா தானங்க வாழ்ந்தாரு. அவர் எது மேலேயும் ஆசை வைக்கலையே, ஆனா 2 பாட்டுலயும் சர்வைவ் ஆனாரு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விட்டு, என்றும் ஆசை இல்லாத வாழ்க்கை அன்போடு இருக்கும், பிறருக்கு அக்கறையாகவும் அமையும் என கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்களில் ஒருவனாக ராஜதுரை. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கிறது தாங்க நம்மளுடைய நல்ல பண்பு. பாரதி சொல்லி இருக்கிறான்ல எப்படி ஆசைப்படணும்னு. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளர் பருவம் எய்து கொடும் கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று வீழாமல் ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு. அதே தானையா நம்ம அப்துல் கலாமும் சொன்னாரு,
கனவு காணுங்கள், கனவு மெய்ப்பட வேண்டும். அப்படி என்றால் நீ ஆசைப்படு, ஆசைப்பட்டால் மட்டுமே உனக்கு கிடைக்கும். எதற்காக பிறந்தோம் என்று வாழாதீர்கள், பிறந்தது ஒரு முறை என்று சொல்லி ஆசையுடன் வாழுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். வெட்ட வெட்ட வளரக்கூடியது நகமும் முடியா, அதுபோலதான் ஆசையும். ஒன்றும் இல்லையா, ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஆசைங்கிறது கஸ்டமர் கால் மாதிரி, பேராசைங்கிறது ராங் கால் மாதிரி. நம்ம ராங் காலை கட் பண்ணி விட்டுட்டு கஸ்டமர் காலை அட்டன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எப்பயாவது ஆஃபர் கிடைக்கும். அந்த ஆஃபரை வச்சு நம்ம வாழ கற்றுக்கணும்யா. அந்த வாழ்க்கைக்கு தேவை ஆசை தான்யா. மனிதனுடைய வாழ்வில் கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் கனவு, இது இல்லாத வாழ்க்கை எப்படியா நம் மனிதனுக்கு நிலைக்கும்? மனித மரணம் என்பது வரும் வரை, மனித பிறவியோ வாழும் வரை, வாழ்ந்து காட்டிட அதுவரை வரிசையாக வச்சுக்கோங்க ஆசைகளை. மனதிலே மகிழ்ச்சி, படிப்பிலே பொறுப்பு ஆச்சு, இதனால் நாளை உனக்கு வருமடா பட்டாச்சு. காலையில் எழுந்திருச்சு ஏட்டினை தூக்கி பிடிச்சி நீ பேச வேண்டும் கல்வியின் பேச்சு, அதற்கு நீ கல்வியின் மீது வைக்க வேண்டும் ஆசை. அன்பு மாணவர்களே, தோழிகளே, அத்தனை பேருக்கும் ஆசைப்படுங்கள், ஆசைப்பட்டால் மட்டும்தான் வெற்றி என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன், விடைபெறுகிறேன். இந்த விவாதத்தை நிறைவு செய்ய அன்போடு அழைக்கின்றேன் மகதி. பள்ளி வயதில் பொம்மை ஆசை, பருவ வயதில் கண்மை ஆசை, காலை மனதில் கண்ணி ஆசை, கண்ணின் மனதில் கனம் ஒரு ஆசை, இளமையில் புதுமைகள் படிப்பதில் ஆசை, முதுமையில் படித்ததை நினைப்பதில் ஆசை. இந்த மாதிரி பிறந்ததுலேருந்து வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் ஆசை ஆசை ஆசைன்னு ஓடிக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷன் எப்போதாங்க வாழ்றது? ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க மனுஷன் போதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான் சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. பாய்சனே கொடுத்தாலும் கொடுங்க சார், 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன்னு வாங்கி வச்சுக்கிறதாங்க இப்போ மனுஷங்களோட ஆசையாக இருக்குது. நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆசை மட்டும்தான் காரணம். பணம் மேலே ஆசை வைக்கிறான், திருட்டு லஞ்சம் ஊழல் நடக்குது. நகை மேலே ஆசை வைக்கிறான், கொள்ளை நடக்குது. பெண் மேலே ஆசை வைக்கிறான், கற்பழிப்பு நடக்குது. மண் மேலே ஆசை வைக்கிறான், அபகரிப்பு நடக்குது. இந்த மாதிரி ஆசைனால நடக்கிற எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாங்களே. நம்ம பசங்கிட்ட கேட்டு பாருங்களேன், நயன்தாரா ஹைட்டில், சமந்தா கலரில், ஐஸ்வர்யா ராய் ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு ஆரம்பித்து இன்ச்சு பை இன்ச்சாக சொல்லுவாங்க. ஐயா ஏயா எல்லாருமே ஐஸ்வர்யா ராய்க்கே ஆசைப்பட்டா அப்போ மீதி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் யார் தான் கட்டுது? இவ்வளவும் இன்ச்சு பை இன்ச்சாக சொல்லிட்டு கடைசியில் நம்ம பையன் சொல்லுவான், பெண்மை என்பது ஒரு மாய பிசாசு, ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவான். பேராசைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதுலேயும் நம்ம ஒரு பொருள் மேலேயும் ஆசைப்பட்டு பொருளையோ பணத்தையோ தேடி ஓடிட்டு இருக்கும்போது உறவுகளை விட்டு விலகி ஓடி போயிட்டு இருக்கோன்றது நம்ம மற்ற தனங்க ஐயா இருக்கும். ஆசைப்படுங்க, அப்பா அம்மாவை பெருமையாக பார்த்துக்கணும்னு ஆசைப்படுங்க, உடன் பிறந்தோர் எல்லாம் உயர்வாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க, சுற்றி இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க. நம்ம வாழ்க்கை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்தோருக்கும் வாய்மொழி கேட்டோருக்கும் நன்றி பாராட்டிட்டோம். நன்றி, வணக்கம். அனைத்திற்கும் ஆசைப்படு, ஆசைப்படாதே. ஆசையினால் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அரண்மனை வாழ்க்கையை, ராஜபோகத்தை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியிடம் சொல்லிவிட்டு அந்த அரண்மனை வாழ்க்கையை துறந்து வெளியே வந்து புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னார். ஆனால் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்ன புத்தர், ஆசை இல்லாத மனிதர்கள் இந்த உருவாக வேண்டும் இந்த உலகத்தில் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆசை ஒரு மனிதனுக்கு அவசியம் இருக்கணும். ஆனால் அந்த ஆசை அளவை கடந்து போகும்பொழுது தான் அவனுக்கு அது பிரச்சனையாகுது. அதனால தான் கவி பேரரசு வைரமுத்து எழுதி ஒரு பாட்டு, சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் பாடுவார், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுவே உனக்கு எஜமானன் அப்படிம்பார். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்ணு சொல்லுது மனுஷனை பார்த்து, என்னைக்கு இருந்தாலும் நீ நம்மள்கிட்ட வந்து தாண்டி ஆகண அப்படிங்குது. இவன் மண்ணுக்கிட்ட சொல்கிறேன், நான்லாம் வர முடியாது பார்த்துக்க, நீ வர்றப்ப நான் சொல்லுவேன் பாரு அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த மண்ணிடம் போட்டி போட முடியாது. காரணம், எவ்வளவு ஆசைப்பட்டாலும் இறுதியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்க போகிறது 6க்கு 2 12 அடி தான்.
பெரிய பெரிய ஆள்னாக்க ஏதாவது தோட்டத்தில் ஒரு அரை ஏக்கரில் பெரிய கல்லறை தோட்டம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இருந்தாலும் பூமியின் அடியில் தான் ஒரு மனிதன் போய் ஆகணும். அதனால தான் அதே வைரமுத்து ரஜினிக்கு இன்னொரு பாட்டு எழுதினார். தங்கத்தை பூட்டி வைத்தாய், வைரத்தை பூட்டி வைத்தாய், உயிரை பூட்டையது பூட்டு, குழந்தை ஞானி இந்த இருவரை தவிர இங்கு சுகமாயிருப்பவர் யார் காட்டு, ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு, இந்த பூமி சமம் நமக்கு நம் தெருவுக்குள் மத சண்டை ஜாதி சண்டை வம்பெதுக்கு, கிக்கு ஏறுதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே, வெறும் கம்மங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள, அட தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள, இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல அப்படின்னு ஒரு நவீன சித்தர் பாட்டு. ஒரு குழந்தை கூட எனக்கு இது வேணும், இந்த பொம்மை வேணும்னு ஆசைப்படுது. அந்த வாங்கி கொடுக்கலன்னா பிடிவாதம் பண்ணுது, அவங்க அப்பாவை அடிக்குது. ஒரு பொம்மைக்கு ஆசைப்படுகின்ற குழந்தைக்கு கூட ஆசை இருக்குது. வயதாகி சாக போகிற நேரத்தில் கூட தான் ஆசையாய் வளர்த்த பேரப்பிள்ளையோ மகனையோ பார்க்க வேண்டும் என்று சாக போகும் முதியவருக்கு கூட வாழ்க்கை முடியும் கடைசி நொடி வரை ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கு. அனைத்திற்கும் ஆசைப்பட்டு வாழ்க்கையில் அல்லல் படுவதை விட நமக்கு எந்த ஆசை சரியான ஆசையாக இருக்கிறதோ அந்த ஆசையை தேர்வு செய்து அந்த ஆசையை நோக்கி பயணம் செய்தால் நமது வாழ்க்கை நமக்கு வசப்படும். எனவே அனைத்திற்கும் ஆசைப்படுவதை விட்டு நமக்கான ஆசையை தேர்வு செய்து ஆசையாய் வாழ்வோம். ஆசையாய் இருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே என்று நமக்கென்று ஒரு ஆசையை தேர்ந்தெடுத்து அந்த இலக்கினை அடையும் வரை உழைத்து வாழ்ந்தால் நமது ஆசை நிறைவேறும் என்று சொல்லி, அனைத்திற்கும் ஆசைப்படுவது தவறு, சிலவற்றுக்கு ஆசைப்பட்டு அந்த ஆசையை வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டுவதுதான் சிறப்பு என்று சொல்லி, குறிப்பிட்ட ஆசைக்கு ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றி மகிழ்ச்சியாக வாழ்வோம். அனைத்திற்கும் ஆசைப்படாதீர்கள் என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து